கைவிடாமை வேண்டும் என்ற தலைப்பில் திருப்புன்கூர் சிவலோகநாதர் ஆலய திருக்கோயில் குலக்காப்பு நிகழ்வின் போது ஆசான் மா செந்தமிழன் அவர்களின் உரை. நாள் 30/4/2024. அனைவருக்கும் வணக்கம். திருப்புன்கூர் திருக்குளக்காப்பு பணிக்காக பல இடங்களில் இருந்து வந்திருக்கிறீர்கள். அனைவருக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றி. ஒரு நீண்டகால பணியுடைய தொடக்கம் என்று திருப்புன்கூர் ஆலயத்தின் திருக்குளங்கள் மட்டுமல்ல, வேறு சில நீர்நிறை பணிகளும் இந்த பகுதியில் நாம் முன்னெடுக்க இருக்கின்றோம். அவை விரைவில் அதற்கான அறிவிப்புகள் வரும். இது ஒரு சமூக வாழ்க்கைக்கான ஒரு பயிற்சி களம். அது அப்படித்தான் நான் இதனை பார்க்கிறேன். ஒரு சமூகம் என்பது தன்னோடு வாழும் மனிதர்கள் மட்டுமல்லாது பிற உயிரினங்களையும் புரிந்து கொண்டு அந்த உயிரினங்களுக்கான சூழல் கெடாமல் அரவணைப்பது, அதுதான் சமூக வாழ்க்கை. இவ்வாறான ஒரு அரவணைக்கும் பணியை பிறருக்கு செய்யும் உதவியாகவோ அல்லது ஒரு சேவையாகவோ கருதக்கூடாது என்றுதான் நான் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறேன். சமூக பணி எனும் சொல் ஒருவரை ஒருவர் கைவிடாமல் இருப்பதை குறிக்கிறது. ஒருவருக்கு உதவி செய்வதை குறிப்பது. இந்த இரண்டுக்குமான வேறுபாடு உங்களுக்கு புரிய வேண்டும். இந்த புரிதலின் அடிப்படையில் நீங்கள் வாழ்வதற்கு விரும்ப வேண்டும். கைவிடாமை நன்று. கைவிடாமை என்பது ஒரு மனிதருக்கு இன்னல் ஏற்படும் பொழுது அவருக்கு உதவி செய்வதல்ல. அந்த உதவி என்ற கருத்து இடைவெளியில் இருந்து எழுவது. இடைவெளி மிகுந்து இருக்கும்போது உதவி செய்யலாம். அது ஒரு சிலருக்கு அப்படி செய்ய வேண்டியிருக்கும். ஆனால் நான் அதனை வலியுறுத்துவதில்லை. நான் உறவாடுதலைத்தான் வலியுறுத்துகிறேன். உறவாடும் பொழுது கைவிடாமை தான் அடிப்படை. அதுதான் ஒரு சமூக வாழ்க்கைக்கு இன்றியமையாதது. அதுதான் ஒரு இலக்கணம் என்று கூட நான் கூறுவேன். கைவிடாமை என்பது தன்னோடு வாழும் உயிரின கூட்டம் அல்லது நிலத்தின் ஒரு பகுதி அல்லது மனிதர்கள் இயல்பிலிருந்து வழுவும் போதோ அல்லது இயல்பை நிலைநாட்டிக் கொள்ள இயலாமல் திணறும் பொழுதோ அழைக்காமலே சென்று இயல்பை நிலைநாட்டுவதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பை வழங்குதல், அதுதான் கைவிடாமை என்று நான் கூறும் கருத்து. அதாவது ஒரு மனிதருக்கு இயல்பிலிருந்து வழுவும் நிலை ஏற்படுகிறது. அது அவர் மீது திணிக்கப்படுகிறது. அவர் இயல்பில் வாழ விரும்புகிறார், ஆனால் அவரால் இயலவில்லை எனும் பொழுது அவரை இயல்பில் வாழும்படி செய்வதற்கு உங்கள் ஒத்துழைப்பை வழங்க வேண்டும். அதுதான் கைவிடாமை. இது உதவி அல்ல. உதவி என்பது மிகவும் சிறியது. அவருக்கு ஒன்று தேவைப்படுகிறது, நீங்கள் கொடுக்கிறீர்கள் என்பது உதவி. நான் கைவிடாமையை கூறுகிறேன். இந்த கைவிடாமையில் தான் உறவு அமையும். நீங்கள் ஒருவேளை இயல்பில் இருந்து வழுவ நேர்ந்தால் உங்களுக்கு அப்படி சிலர் வர வேண்டும் என்று நீங்கள் நிச்சயம் எதிர்பார்ப்பீர்கள். அப்படி நீங்கள் என்பது என்னை பொறுத்தவரை நீங்கள் என்பதும் அவர்கள் என்பதும் ஒன்றுதானே. எனக்கு யார் அவர்கள், யார் நீங்கள்? அப்படி எனக்கு இந்த பிரிக்க இயலவில்லை. அவ்வாறு நீங்களும் பார்க்க வேண்டும். உங்களால் இயல்பாக வாழ இயலாத நிலை ஏற்படுகிறது எனும் போது யாராவது வந்து இயல்பை நிலைநாட்டுவதற்கு ஒத்துழைக்க மாட்டார்களா என்று இயங்குகிறீர்கள். அதனை நீங்கள் முதலில் பிறருக்கு செய்ய வேண்டும். அதுதான் கைவிடாமை. திருக்குளங்கள் ஏறத்தாழ இந்த ஆலயத்தை பொறுத்தவரை ஏறத்தாழ 1500 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. இவ்வளவு காலமாக இருந்த ஒரு சில குளங்கள்
கண்ணெதிரே இந்த தலைமுறையினால் சிதைக்கப்படுகின்றன. 1500 ஆண்டு கால மனிதர்கள் போற்றி பாதுகாத்த ஒரு நீர்நிலை இந்த தலைமுறையினால் சிதைக்கப்படுகிறது என்பது ஒரு முக்கியமான ஒரு அடையாளம். இது எதன் அடையாளம்? இத்தனை நூற்றாண்டுகளாக இருந்த மனித கூட்டத்திற்கும் இப்பொழுது வாழும் கூட்டத்திற்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கின்றன என்பதற்கான ஒரு அடையாளம் இது. இது மிகவும் அவ்வளவு எளிதில் கடந்து செல்லக்கூடாத ஒரு அடையாளம். திருக்குளங்கள் மீது பக்தி இருந்தது, அவற்றின் மீது ஆழ்ந்த ஈடுபாடும் அக்கறையும் இருந்தன. இன்றைக்கு எதன் மீதுமே மரியாதை இல்லை, எதன் மீதுமே அக்கறை இல்லை. திருக்குளங்கள் மீதே குப்பை கொட்டப்படுகிறது, திருக்குளங்களிலே கழிவு நீர் கலக்கப்படுகிறது. அதன் பிறகு உள்ளே வந்து இறைவனுக்கு சில கையூட்டுகள் கொடுக்கப்படுகின்றன. உண்மையில் இறைவன் அந்த திருக்குளங்களின் கரையில் நெளியும் புழுவாகவும் இருக்கிறான். அந்த புழு வாழ்வதற்கு கூட வழி இல்லாத செயல்களை செய்துவிட்டு அவனுக்கு மலர் மாலை அணிவதனால் இறைவன் மகிழ்வானா என்ன? இல்லை, அது மக்களுக்கு புரியவில்லை. இதெல்லாம் தான் கைவிடுதல். ஒரு நீர்நிலை அதனுடைய இயல்பில் இருக்க இயலவில்லை, மீண்டும் மீண்டும் அது சிதைக்கப்படுகிறது. இதனை அனைவரும் சேர்ந்து கைவிடுகிறார்கள். நாம் அதனை அவ்வாறு கைவிடக்கூடாது என்றுதான் இங்கு வந்திருக்கிறோம். அது தன் இயல்பினை மீட்டெடுத்துக் கொள்ள வேண்டும். அது அக்குளத்தினால் முடியாது, அந்த குளத்தின் ஒரு அங்கமாக நாம் செய்ய வேண்டும் என்றுதான் வந்திருக்கிறோம். நாமும் இந்த குளங்களும் ஒரு வகையில் ஒன்றுதான். இந்த குளங்களுக்கும் நமக்கும் உறவு இருக்கிறது. இந்த குளங்களில் வாழும் பல்வேறு உயிரினங்களுக்கும் நமக்கும் இறைவன் அமைத்த உறவு இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் நாம் வந்திருக்கிறோம். நம்மால் இயன்ற அளவிற்கு அவற்றின் இயல்பு நோக்கி அவற்றை மீட்டெடுப்போம். அதன் பிறகு அடுத்தடுத்த தலைமுறையினர் இயல்பிலிருந்து வழுவாமல் குளங்களை பாதுகாக்க வேண்டும் என்று விரும்புவோம். அவ்வளவுதான் நம்முடைய எல்லை. இதிலிருந்து நீங்கள் ஒரு வாழ்வியலை கற்க வேண்டும் என்றுதான் நான் விரும்புகிறேன். உணர்ச்சி, அறிவு ஆகிய இரண்டை விருப்பம் இல்லாமல் பகிர்ந்து கொள்ள இயலாது. இந்த இரண்டை தவிர எதை வேண்டுமானாலும் யாருடனும் பகிர்ந்து கொள்ளலாம். மனிதர்களை கைவிடாமல் இருப்பது என்றால் உணர்ச்சி, அறிவு ஆகிய இரண்டை தவிர வேறு எந்த வகையில் அவர்கள் கைவிடப்பட்டாலும் அதனை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான். இந்த உணர்ச்சியும் அறிவும் ஏன் எல்லைகளாக வைக்கப்படுகின்றன என்று நான் கூறினால் உங்களுக்கு இந்த கருத்து ஓரளவு விளங்கும். ஒருவர் மீது உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட உணர்ச்சி ஏற்படவில்லை, ஆனால் அந்த உணர்ச்சி ஏற்பட வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். இந்த உணர்ச்சி உங்கள் மீது எனக்கு இல்லை என்று நீங்கள் கூறிய பிறகும் அவர் எதிர்பார்க்கிறார். உங்களால் அதனை நிறைவேற்ற இயலாது, ஏனென்றால் அது உங்கள் இயல்புக்கு மாறானது. அவ்வாறு சில உணர்ச்சிகளை உங்களால் பகிர்ந்து கொள்ள இயலவில்லை என்றால் அது கைவிடுதல் அல்ல. உணர்ச்சிகளை எல்லாம் யாரும் கோரி பெற முடியாது. உங்களுக்கே தெரியும், இது பெரிய கண்டுபிடிப்பு அல்ல, உங்களுக்கே தெரியும். இல்லாத உணர்ச்சி உங்களிடமிருந்து ஒருவர் கோரினால் உங்களால் என்ன செய்யலாம்? எதுவும் செய்யலாது. பாசாங்கு செய்யலாம், அல்லது உணர்ச்சிகளை அடக்கி வைத்துக் கொள்ளலாம், அல்லது உணர்ச்சிகளை கொலை செய்யலாம், உணர்ச்சியற்ற நிலையை நோக்கி செல்லலாம். அதெல்லாம் கைவிடாது. அவ்வாறு மறுப்பதெல்லாம் கைவிடுதல் அல்ல. அதே போல அறிவை விருப்பம் இல்லாமல் பகிர்ந்து கொள்ள இயலாது. உங்களுடைய அறிவு பிறருக்கு வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் பகிர்ந்து கொள்ளலாம். நீங்கள் விரும்பவில்லை என்றால் அதனை பகிர்ந்து கொள்ள தேவையில்லை. உங்களிடம் இருக்கும் ஒரு அறிவு தனக்கும் வேண்டும் என்று ஒருவர் கூறுகிறார், அவரோடு பகிர்ந்து கொள்ள உங்களுக்கு விருப்பம் இல்லை என்றால் அதை நீங்கள் மறுக்கலாம். அந்த உரிமை உங்களுடையது. இந்த உணர்ச்சியும் அறிவும் உங்கள் உடலில் உறையும் உரிமைகள். உணர்ச்சி உங்களுடைய உரிமை, உங்கள் உணர்ச்சி உங்கள் உரிமை. அதை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம், மறுக்கலாம். உங்கள் அறிவு உங்கள் வாழ்க்கைக்குரியது, உங்கள் உடலுக்குரியது. அது உங்கள் உரிமை. அதனை பகிரலாம், மறுக்கலாம்.
இந்த இரண்டை தவிர மற்ற அனைத்தையுமே நீங்கள் பிறருக்கு வழங்கலாம். இந்த இரண்டை தவிர மற்ற எந்த வகையில் மனிதர்கள் கைவிடப்பட்டாலும் அவர்களை அரவணைக்க வேண்டும். இதுதான் கருத்து. ஏனென்றால் நான் இதனை இப்படி ஒரு எல்லை வகுத்து கூறுவதற்கு ஒரு காரணம் உண்டு. கைவிடாமை என்று நான் கூறும் பொழுது இந்த கருத்தை பயன்படுத்திக் கொள்பவர்கள் இதை எப்படி பயன்படுத்துவார்கள் என்று நான் புரிந்து கொள்கிறேன். அதாவது விருப்பமற்ற மனிதர்களிடமிருந்து உணர்ச்சிகளை கோரி பெறுவது என்ற இடத்திற்கு தான் பலர் செல்கிறார்கள். அவரே கைவிடக்கூடாது என்று சொல்லிவிட்டாரே, ஏன் கைவிடுகிறார் என்று கூறுவார்கள். அவருடைய கோரிக்கை என்ன என்றால், ஒருவரிடமிருந்து விருப்பமற்ற உணர்ச்சி, அதான் அவருடைய கோரிக்கை. எனக்கு இந்த உணர்ச்சியில் விருப்பமில்லை என்று கூறிவிட்டால் அவரே கைவிடக்கூடாது என்று சொல்லியிருக்கிறாரே என்று என்னுடைய சொற்களை பயன்படுத்துவார்கள். இந்த நம்முடைய பல சொற்கள் பலவாறு பயன்படுத்தப்படுவதை பார்த்து பேசுவதற்கே அஞ்சு கொண்டிருக்கிறேன் ஒரு வகையில். ஆகவே ஒரு எல்லை வகுத்து பேசுகிறேன். உணர்ச்சியும் அறிவும் விருப்பத்திற்குரியன. மற்ற எல்லா வகையிலும் எந்த வகையாக இருந்தாலும் பிறரை கைவிடக்கூடாது. உணவு, பொருள், உறைவிடம் அல்லது வேறு ஏதேனும் ஒன்று, எதுவாக இருந்தாலும் அது பிறருக்கு கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்ப வேண்டும். அந்த இயல்புகளில் இருந்து அவர்கள் மீண்டு வருவதற்கு உங்களால் இயன்ற ஒத்துழைப்பை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் நான் கூறும் கைவிடாமை. உண்மையில் நீங்கள் இதனை மட்டும் ஒரு வழிகாட்டலாக எடுத்துக்கொண்டு வாழ்க்கையில் கடைபிடித்தால் உங்களை சுற்றி இயல்பு நோக்கி திரும்பும் மனிதர்கள் பெருகிவிடுவார்கள். நீங்கள் செய்து பார்த்தால் உங்களுக்கு புரியும். முதலில் நீங்கள் உங்களுடைய இயல்பு நோக்கி திரும்புவீர்கள். அதன் பிறகு உங்களை சுற்றி இயல்பு நோக்கி திரும்பும் மனிதர்களுடைய எண்ணிக்கை பெருகும். மாறாக கைவிடப்படுபவர்களை கண்டும் காணாமல் நீங்கள் கடந்து செல்வீர்கள் என்றால் உங்களை சுற்றி யார் இருப்பார்கள்? சற்று சிந்தித்து பாருங்கள். உங்களை சுற்றி யார் இருப்பார்கள்? உங்களை சுற்றிலும் எப்பொழுதுமே அரற்றிக் கொண்டும் புலம்பிக் கொண்டும் கதறிக்கொண்டும் இயலாமையை வெளிப்படுத்தி கொண்டும் இருப்பவர்கள் தான் பெருகுவார்கள். அவ்வாறான சூழலில் நீங்கள் எப்படி வாழ இயலும்? இந்த சமூகம் எப்படி கைவிடப்பட்டிருக்கிறது என்று உங்களுக்கு புரிகிறதா? ஒட்டுமொத்த சமூகமே தன்னைத்தானே கைவிட்டுக் கொண்டது. மொத்த சமூகமும் அரற்றலும் புலம்பலுமாகத்தான் இருக்கிறது. அதனால்தான் பல ஆலயங்களில் சிறப்பு வழிபாடுகள் என்ற பெயரிலும் பரிகாரங்கள் என்ற பெயரிலும் கூட்டம் அலைமோதுகிறது. யாருமே இறைவனை வேண்டுவதற்கோ அல்லது இறைவனோடு உறவாடுவதற்கோ உரையாடுவதற்கோ ஆலயம் செல்வதில்லை. அவர்களை பொறுத்தவரை ஆலயம் என்பது ஒரு சூதாட்டக்களம். அதில் பணயம் வைத்து வெற்றி பெற்றவர்கள் பலர் இருக்கிறார்கள். தாங்களும் பணயம் வைக்கலாம். ஒருவேளை வெற்றி கிடைத்து விட்டால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று கருதித்தான் எல்லா வழிபாட்டு தலங்களுமே பரிகார தலங்களாகிவிட்டன. இவ்வளவு பரிகாரம் இந்த சமூகத்திற்கு எதற்கு? இது என்ன, ஏதாவது ஒரு போர்க்களத்தில் இருக்கிறதா? சமூகமே எதிரி நாட்டோடு போரிடுகிறதா? இல்லை உணவு பஞ்சத்தில் இருக்கிறதா? அல்லது ஆடைகள் போதிய அளவில் இல்லை என்று அரைகுறை அம்மனமாக தெரிகிறதா? அல்லது வீடு இல்லை என்று தெருவில் படுத்து கிடக்கிறார்களா? சிந்தித்து பாருங்கள். எதற்கு இவ்வளவு பரிகாரம்? என்ன இல்லை? உணவு இல்லையா? உடை இல்லையா? அல்லது எதிரிகளின் அச்சுறுத்தலில் அனைவருமே அரிவாள் கம்பு மற்றும் ஆயுதங்களோடு தெரிந்து கொண்டிருக்கிறார்களா? எதுக்கு இவ்வளவு பரிகாரம்? இவை எல்லாமே மிகுதியாக இருப்பதனால் இவ்வளவு பரிகாரம். எல்லாமே மிகுதி. ஆகவே இவ்வளவு பரிகாரங்கள் தேவைப்படுகின்றன. இவர்களில் பெரும்பகுதியினருக்கு மனதில் நிம்மதி இல்லை, மகிழ்ச்சி இல்லை. ஆகவே பரிகாரங்கள் தேவைப்படுகின்றன. அவையெல்லாம் ஏன் இல்லாமல் போயின? ஒவ்வொருவருமே கைவிடப்படுகிறார்கள். ஏன் கைவிடப்படுகிறார்கள்? ஒவ்வொருவரும் இன்னொருவரையோ பலரையோ கைவிடுகிறார்கள். அவ்வளவுதான். இவர் கைவிடுகிறார், சில காலம் வெற்றியுடன் இருக்கிறார், அதன் பிறகு இவர் கைவிடப்படுகிறார். இப்படி ஒருவரை ஒருவர் கைவிட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். மீண்டும் கூறுகிறேன், கைவிடுதல் என்பது என்ன?
ஒரு மனிதர் தன்னுடைய இயல்பில் வாழாத நிலைக்கு அவரை அழைத்து செல்லுது. யாராவது இயல்பாக வாழ வேண்டும் என்று விரும்பினால் அந்த விருப்பத்தை பொசுக்குவதற்கு வேலை செய்தல், அதனை மட்டுமே ஒரு வேலையாக செய்து கொண்டே இருத்தல், அதான் கைவிடுதல். இயல்பு நோக்கி திரும்புங்கள் என்று கூறும் கருத்துக்களை பலருக்கு இந்த கருத்துக்களை கேட்டு பலருக்கு எரிச்சல் வருகிறது, சிலருக்கு என் மீதும் கோபம் வருகிறது. ஏன் வருகிறது? உடன் இருக்கும் மனிதர்கள் இயல்பு நோக்கி திரும்பிவிட்டால் இவர்களுக்குரிய அடிமைகளின் எண்ணிக்கை குறைந்து போகும். அதான் சிக்கல். ஒரு மனிதரும் இயல்பாக வாழத் தொடங்கிவிட்டால் தன்னால் சுரண்ட இயலாது என்று பலருக்கு அச்சம் வருகிறது. அந்த அளவுக்கு மனிதர்களுடைய உடல்கள், உணர்ச்சிகள், அறிவு, நிதி ஆகியன சுரண்டப்படுகின்றன. யாரால் சுரண்டப்படுகின்றன? எதிரி நாட்டின் சதியினால, உடன் இருக்கும் மனிதர்களால், பக்கத்திலேயே இருக்கும் மனிதர்களால் சுரண்டப்படுகின்றன. ஆகவே யாராவது இயல்பு நோக்கி திரும்பினால் இவ்வாறு சுரண்டுபவர்கள் அஞ்சுகிறார்கள். இனி யாரை சுரண்டுவது என்ற கவலை அவர்களுக்கு வருகிறது. உண்மையில் இவ்வாறான மனிதர்கள் கூட இயல்பாக வாழ்ந்தால் அவர்கள் யாரையுமே சுரண்ட வேண்டியதில்லை என்ற உண்மையை புரிந்து கொள்வார்கள். ஒருவர் இயல்பாக வாழும்போது நிம்மதியாக இருக்கிறார், மகிழ்ச்சியாக இருக்கிறார். ஒரு நிலைக்கு பிறகு இன்பமாக வாழ்ந்துவிட்டு மறைந்து போகிறார். யாரையும் சுரண்ட வேண்டியதில்லை, யாரையும் பயன்படுத்த தேவையில்லை, யாரையும் கைவிட தேவையில்லை. இந்த கருத்து பலருக்கு பிடித்திருக்கிறது, சிலருக்கு ஒவ்வாமையை ஏற்படுத்துகிறது. இது உங்களுக்கு விருப்பமான கருத்து தான் என்றால் நீங்கள் இதனை நன்கு புரிந்து கொண்டு கடைபிடிக்க வேண்டும். முதலில் நீங்கள் உங்களுடைய இயல்புக்கு திரும்ப வேண்டும். நீங்கள் மாற்றம் பெற வேண்டும். உங்களை நீங்கள் கைவிடக்கூடாது. அங்குதான் இது தொடங்கும். அதாவது உங்களை நீங்கள் இயல்பு நோக்கி மீட்டெடுத்துக் கொள்ள வேண்டும். இன்னொருவர் மீட்டெடுப்பார் என்று நீங்கள் ஒருவேளை கருதினால் அது நடக்காது. உங்கள் இயல்புகளை நீங்கள் தான் மீட்டெடுக்க வேண்டும். அவ்வாறு மீட்டெடுக்கும் போது உங்களுக்கு சில பற்றாக்குறைகள் ஏற்படும். அதற்கு பிறருடைய ஒத்துழைப்பு வேண்டும். அவ்வளவுதான். உங்களை நீங்கள் மீட்டெடுக்கணும். உங்களுடைய இயல்பு என்ன என்பது பற்றி உங்களுக்கு ஒரு பார்வை வேண்டும். உங்களுடைய விருப்பங்கள் யாவை என்பது பற்றிய ஒரு தெளிவு, அடிப்படையான தெளிவு வேண்டும். அது மற்றவர்களிடம் அரட்டை அடித்துக் கொண்டிருப்பதனாலோ என்னுடைய உரைகளை மீண்டும் மீண்டும் கேட்பதனாலோ வராது. உங்களுக்குள் நீங்கள் சிந்திக்கும் போது, உங்களுடைய சிந்தனைக்குள் நீங்கள் ஒரு பயணிக்கும் போது, அல்லது உங்களை பற்றி நீங்கள் நேர்மையாக எண்ணி பார்க்கும்போது அதுக்கான விளக்கம் கிடைக்கும். உங்களை பற்றி நீங்கள் நேர்மையாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அது என்ன நேர்மை என்றால் என்ன? எந்த பக்கமும் சாயாத ஒரு தன்மை, அதானே? எந்த பக்கமும் எந்த சார்பும் இல்லாமல் இருந்தால் அது நேர். திரும்பினால் கோணம், திரும்பவில்லை என்றால் நேர். உங்களை நீங்கள் நேர்மையாக சந்திக்க வேண்டும். உங்களை நீங்கள் நேர்மையாக புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் நான் பல முறை கூறியிருக்கிறேன். உங்களை நீங்கள் ஒரு மனிதராக மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் முதலில் என்று கூறுகிறேன். உங்களை எந்த அடையாளத்தில் வைத்தும் புரிந்து கொள்ளாதீர்கள். உங்களுடைய படிப்போ அல்லது உங்களுடைய உறவு நிலை, வயது, எதை வைத்துமே புரிந்து கொள்ளாதீர்கள். அவை எல்லாமே மயக்கங்கள், எல்லாம் உண்மை அல்ல. ஒரு மனிதராக உங்களை புரிந்து கொள்ளுங்கள். மனிதராக நீங்கள் யார் என்று புரிந்து கொள்ளுங்கள் என்று நான் கூறுகிறேன். அப்படி புரிந்து கொள்ளும் பொழுது ஒரு சில நொடிகளிலே உங்களுடைய இயல்பு என்ன என்று தெரிந்துவிடும். நீங்கள் எல்லாருமே நான் பார்க்கும் வரை உங்களுக்கு எப்படி இருக்கிறது என்றால், நீங்கள் உங்களை ஒரு கணவராக, மனைவியாக, குழந்தையாக, அந்த மனிதர்களுடைய குழந்தையாக, சகோதரமாக இப்படித்தான் புரிந்து கொள்கிறீர்கள். ஒரு மனைவியாக நான் சரியாக இருந்தேனா, கணவனாக சரியாக இருந்தேனா, ஒரு மகனாக இருந்தேனா என்று கேள்விக்குள் போகிறீர்கள். நான் இப்பொழுதே விளக்கம் சொல்லிவிடுகிறேன், விடை சொல்கிறேன். இதனை நீங்கள் வாழும் காலம் வரை மறுத்து பார்க்கலாம். ஒரு மனைவியாகவோ, ஒரு கணவனாகவோ, ஒரு மகனாகவோ, மகளாகவோ சத்தியமாக கடைசி வரை நேர்மையாக வாழவே முடியாது. அப்படி வாழ முடியாது. கணவருக்கு பிடித்த உணவு சமைக்க தெரியவில்லை
எனும்போதே நேர்மை குறைந்து விடுகிறது. அங்கே தொடங்குகிறது. இது மனைவிக்கு பிடித்த இடத்திற்கு அழைத்து செல்ல முடியவில்லை எனும் பொழுதே கணவருடைய நேர்மை பறிபோனது. மனைவிக்கு பிடித்த ஒரு இடத்திற்கு அவர் தனியாகவோ அல்லது வேறு யாராவது ஆண் நண்பர்களுடனோ சென்று விட்டாலே நேர்மை போனது. சத்தியமாக ஒரு கணவர் என்ற முறையிலோ மனைவி என்ற முறையிலோ குழந்தை மகன் மகள் என்ற முறையிலோ கூட உங்களால் நேர்மையாக வாழ முடியாது. என்றால் இங்கு நேர்மை என்று எது புரிந்து கொள்ளப்படுகிறது என்றால் பிறருடைய எதிர்பார்ப்புகளை நீங்கள் எப்படி நிறைவேற்றுகிறீர்கள், அதுதான் நேர்மை. அதாவது மனைவியை நேர்மையான மனைவி என்பவர் யார்? கணவனுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவார். உண்டா இல்லையா? உண்டா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமா. சரி, நேர்மையான கணவர் யார்? மனைவியுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவார். அதைவிட இவருடைய எதிர்பார்ப்பை அவர் நேர்மையாக நிறைவேற்றுவார். நிறைவேற்ற முடியாது என்று உங்கள் அனைவருக்குமே தெரியும். ஆனால் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று அனைவருமே பிடிவாதமாக இருக்கிறீர்கள். இதுதான் தன்னைத்தானே கைவிட்டுக் கொள்வது. நீங்கள் கணவராக இருந்து மனைவியை கைவிடுவதாக கருதுகிறீர்களா? இல்லை, மீண்டும் தவறு செய்கிறீர்கள். கணவராக இருந்து கொண்டு ஒரு மனிதராக உங்களை கைவிடுகிறீர்கள். ஏனென்றால் ஆகவே ஆகாத ஒன்றை ஆக வேண்டும் என்று கருதுகிறீர்களே, அதுதான் உங்களை கைவிடுதல். இது நிகழாது, இதற்கு வாய்ப்பில்லை, இது இயல்புக்கு மாறானது, இது உண்மையற்றது. ஆனால் இதுதான் வேண்டும் என்று நீங்கள் கருதுவீர்கள் என்றால் வாழ்நாள் முழுவதும் உங்களை நீங்கள் கைவிடுகிறீர்கள். ஒரு மகனால் அல்லது மகளால் பெற்றோருடைய எதிர்பார்ப்புகளுக்கு நேர்மையாக இருக்க முடியுமா? ஒருவேளை நேர்மையாக இருந்தால் அந்த குழந்தை வாழ முடியுமா? வாய்ப்பில்லை. அனைவருக்குமே தெரியுமே, அனைவருக்கும் தெரியும். ஆனால் ஏன் அந்த நேர்மை குறித்து இவ்வளவு அக்கறைப்படுகிறீர்கள்? இது ஆகாது என்று உங்களுக்கு தெரியும், ஆனால் ஆக வேண்டும் என்று இவ்வளவு அக்கறைப்படுகிறீர்கள். ஏனென்றால் நீங்கள் சமூக மதிப்பீடுகளை கண்டு அஞ்சுகிறீர்கள். அவ்வளவுதான். சமூக மதிப்பீடு என்பது என்ன? நீங்கள் நல்லவரா கெட்டவரா என்று பிறர் எழுதும் தீர்ப்பு. சமூகம் என்பது என்ன? உங்களுடைய ஒரு அமைப்பு. நீங்கள் எப்பொழுதுமே கையில் தாளுடன் அலைகிறீர்கள். பார்ப்பவர்களை பற்றியெல்லாம் ஒரு தீர்ப்பு எழுதி அவர்களுக்கு வழங்குகிறீர்கள். அவர்களிடம் வழங்கிவிட்டால் கூட சிக்கல் இல்லை. ஒருவரை பற்றிய தீர்ப்பை பலரிடம் வழங்குகிறீர்கள், அவரை தவிர. சரி, அதே போல உங்களை பற்றிய தீர்ப்புகளை பலர் எழுதி எழுதி உங்களை தவிர மற்றவர்களுக்கு வழங்குகிறார்கள். சரி, இதனை கண்டுதானே அஞ்சுகிறீர்கள். இவ்வளவுதானே அச்சம். சரி, இந்த அச்சத்திலிருந்து விடுபடுவதற்கு ஏதாவது கோயில் இருக்கிறதா? ஏதாவது பரிகாரம் இருக்கிறதா? ஏதாவது வழி இருக்கிறதா? இல்லை. ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. அதனைத்தான் நான் உங்களுக்கு கற்பிக்கிறேன். நீங்கள் உங்களை கைவிடக்கூடாது. உங்களுடைய இயல்புக்கு நேர்மையாக இருக்க வேண்டும். உங்களுடைய இயல்புக்கு நீங்கள் நேர்மையாக இருத்தல் என்பது பிறரை கைவிடுவதாக ஆகாது. அது எப்படி ஆகும்? எப்படி ஆகும்? நான் நலமாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்பினால் அருகில் இருப்பவர் நாசமாக போக வேண்டும் என்று பொருளா? அருகில் இருப்பவர் எவ்வளவு துயரத்தில் இருந்தாலும், எவ்வளவு உடல் நலக்கேடுகள் மனநலக்கேடுகளில் இருந்தாலும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவர்களை அரவணைக்க வேண்டும் என்பதனைத்தான் நான் வலியுறுத்துகிறேன். அதற்கு மேல் என்ன? அதற்கு மேல் என்ன? உடலோ அறிவோ மனநலமோ சிதைந்திருந்தாலும் அவர்கள் மீண்டு எழும் வரை அவர்களுக்கு என்னென்ன ஒத்துழைப்புகள் வேண்டுமோ அவ்வளவையும் வழங்க வேண்டும் என்றுதான் நான் கூறுகிறேன். இதனை விட என்ன ஒத்துழைப்பு இருக்கிறது? அல்லது இதனை விட என்ன கைவிடாமல் இருக்கிறது? எதிர்பார்ப்பு இல்லாமல் இதனை நீ நிறைவேற்றுவாய் என்றால் ஒரு உடல் அல்லது ஒரு மனநிலை மீண்டு வரும் வரை நீ ஒத்துழைக்கிறாய். இது கைவிடாமல் தானே? இதில் உங்களுக்கு ஏதேனும் எதிர்பார்ப்பு இருக்கிறது என்றால் அது கைவிடாமல் அல்ல, எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்ய வேண்டும். ஒருவர் பொருளாதார நெருக்கடியில் இருக்கிறார்,
அவருக்கான பொருளாதாரத்தை உங்களால் இயன்ற அளவு வழங்குதல் கைவிடாமைதான். அவர் எழுந்து வந்தவுடன் தனக்கு பல வகைகளில் உதவி செய்ய வேண்டும் என்று எதிர்பார்த்தால் அது உதவி, அது கைவிடாமை இல்லை. ஒரு உடல் நலம் குன்றியவர் எழுந்து வந்தவுடன் தனக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தால் அது உதவி. மனநலம் குன்றியவர் மீண்டு வந்த பிறகு தனக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று எதிர்பார்த்தால் உதவி. இப்படி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இக்கட்டில் இருப்பவர்களை, இயல்பில் இருந்து வழுவியவர்களை நீங்கள் உங்கள் ஒத்துழைப்புகளின் வழியாக மீட்க துணை நிற்பீர்கள் என்றால் அது கைவிடாமை. இவ்வாறெல்லாம் நீங்கள் இருக்க வேண்டும் என்றால் முதலில் உங்களை நீங்கள் கைவிடக்கூடாது அல்லவா? நான் மீண்டும் கூறுகிறேன், நீங்கள் அவர்கள் என்று நான் யாரையும் கூறவில்லை. நீங்கள் தான் அவர்கள், அவர்கள் தான் நீங்கள். நீங்களே இக்கட்டில் இருக்கிறீர்கள், நீங்களே மீண்டு வர வேண்டியிருக்கிறது, நீங்களே பிறருக்கு ஒத்துழைப்பு செய்ய வேண்டியிருக்கு. இரண்டும் ஒவ்வொரு மனிதரிடம் இருக்கின்றன. ஒவ்வொரு மனிதருக்கும் பற்றாக்குறைகள் இருக்கின்றன, ஒவ்வொரு மனிதரிடம் சில மிகைகள் இருக்கின்றன. தனக்குத்தானே நேர்மையாக இருத்தல் என்பது இப்ப யாவற்றுக்கும் அடிப்படையானது. ஒரு மனிதராக உங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரிந்து கொண்டு அதற்கு நேர்மையாக இருக்க இயலுமா என்றால் இருக்க இயலும். உங்களுக்குள்ளே நீங்கள் ஒரு எண்ண ஓட்டத்திற்குள் செல்லுங்கள். நீங்கள் மட்டும்தான் இருக்கிறீர்கள். உங்களுடைய இயல்புகள் என்ன, உங்களுடைய விருப்பங்கள் என்ன என்று சிந்தித்து பாருங்கள். எவ்வளவோ வரும், அதில் வேறு எந்த மனிதருமே இல்லை என்று கற்பனை செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு எந்த வருத்தமுமே இருக்காது. சிந்தித்து பாருங்க, எந்த வருத்தமுமே இருக்காது, விதமான எந்த உணர்ச்சியுமே இருக்காது. மன நிறைவு தான் இருக்கும். கற்பனை செய்யும் பொழுதே நிறைவு ஏற்பட்டுவிடும். மாறாக ஒரு உணவு பற்றி உங்களுக்கு ஒரு விருப்பம் எழுகிறது, உணவு பற்றி தான். அந்த விருப்பத்தை பற்றி நீங்கள், உங்களுடைய உணவு உங்களுக்கு விருப்பமானது என்பதனை பற்றி நீங்கள் ஒரு 5 நிமிடம் ஒரு எண்ணி பாருங்கள். ஒரு 5 நிமிடம் உங்களுடைய உணவு பற்றி மட்டும் எண்ணி பாருங்கள். குறைந்தது 10 பேர் உங்களுடைய தட்டை எட்டி உதைப்பதற்கு வருவதை உங்கள் எண்ணமே சொல்லும். ஒரு சிலர் எட்டி உதைப்பார்கள், ஒரு சிலர் தூரத்தில் இருந்து ஏக்கத்துடன் பார்ப்பார்கள், ஒரு சிலர் தூரத்தில் இருந்து பொறாமையோடு பார்ப்பார்கள். அதாவது நீங்கள் தனியே உங்களுக்கான உணவை உண்பதற்கு உங்கள் எண்ணத்தில் கூட வழி இல்லை. எண்ணி பாருங்கள், தெரியும். ஒரு உணவு உங்களுக்கு பிடித்தது என்று உண்ணும் போதே அதன் மீது எவ்வளவு தீர்ப்பு எழுதப்படுகிறது. உணவுக்கே எப்படி, உங்களுக்கு பிடித்த ஆடை, உங்களுக்கு பிடித்த உறைவிடம், உங்களுக்கான தொழில், உங்களுக்கான திறன், கலைகள், அல்லது உங்களுக்கான பயணம் என்று அதனை விரித்து கொண்டே செல்லுங்கள். பிறருடைய பார்வை, மதிப்பீடு, தீர்ப்பு இல்லாமல் நான் கூறியவற்றில் ஒன்றை உங்களால் கற்பனை செய்ய முடியுமா? ஒன்று, ஒரு பயணம் கிளம்ப வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். நீங்க கிளம்ப வேண்டாம், சும்மா நினைத்து பாருங்க. முடிந்தால் நினைத்து பார், முடிந்தால் செய்து பாரல்ல, நினைத்து பார். முடிந்தால் நினைத்து பார். அதில் எத்தனை மனிதர்களுடைய பெருமூச்சு இருக்கிறது, எரிச்சல் இருக்கிறது, வயிற்றெரிச்சல் இருக்கிறது, கோபம் இருக்கிறது, எவ்வளவு பேருடைய தடுமாற்றமான எண்ணங்கள் இருக்கின்றனவா இல்லையா? ஏன் இருக்கின்றன என்றால், அப்படி வேறு யாராவது பயணம் கிளம்பும் போது அவர்களுடைய கற்பனைக்குள் சென்று இடையூறு செய்பவராக நீங்கள் இருக்கிறீர்கள். அதுதான். ஒருவேளை அப்படி நீங்கள் இல்லை என்றால் இத்தனை பார்வைகள் உங்கள் மீது படுவது உங்களுக்கே தெரியாது. நீங்கள் பார்த்து படவில்லை அல்லவா? ஆகவே பார்க்கப்பட மாட்டீர்கள். பார்ப்பவர் பார்க்கப்படுகிறார், பார்க்காதவர் பார்க்கப்படுவதில்லை. ஒருவேளை பார்க்கப்பட்டால் அது அவருக்கு தெரிவதில்லை. இது எவ்வளவு பெரிய வரம்! அது ஒரு அருள். ஒரு மனிதர் தன்னுடைய இயல்பில் வாழ வேண்டும் என்றால் அவர் முதலில் தனக்கு நேர்மையாக இருக்க வேண்டும், கடைசியில் தனக்கு நேர்மையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் முதலுக்கும் கடைசிக்கு இடையில் யாருக்குமே நேர்மையாக இருக்க முடியாது. மீண்டும் கூறுகிறேன், நேர்மை என்பது என்ன?
அவர்களுடைய எதிர்பார்ப்புகளை நோக்கி ஒரு நேர்கோடு, அதான் நேர்மை. அவருடைய எதிர்பார்ப்புகளை நோக்கி ஒரு நேர்கோடு போட்டால் அந்த நேர்கோட்டில் நீங்கள் சென்றால் நீங்கள் அவருக்கு நேர்மையாக இருக்கிறீர்கள். சில வேளை நேர்கோட்டில் செல்வீர்கள், உங்களுக்கும் பொருந்தினால். உங்களுக்கு பொருந்தவில்லை என்றால் செல்ல மாட்டீர்கள். இந்த உரிமை ஒவ்வொருவருக்கும் உள்ளதல்லவா? அந்த உரிமையை நீங்கள் இழந்து விட்டீர்கள், இழந்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த உரிமைகளை நீங்கள் பிறரிடமிருந்து பறிக்க முயற்சிக்கிறீர்கள். ஒரு சிலர் வெற்றிகரமாக பறித்திருக்கலாம். இவற்றிலிருந்தெல்லாம் நீங்கள் விடுபட வேண்டும். முதலில் யாருடைய உணவும் நமக்கானதல்ல. நம்முடைய உணவு நமக்கு, நம்முடைய உடல் நமக்கு, நம்முடைய உரிமைகள் நமக்கு. அதை நாம் விரும்பினால் பகிர்ந்து கொள்ளலாம், விரும்பவில்லை என்றால் மறுக்கலாம். இது மிக எளிமையான உண்மை தானே. ஏதாவது ஞானம் தெரிகிறதா? எனக்கு பின்னால் ஏதாவது ஒளிவட்டம் இருக்கிறதா? ஏதாவது இருக்கிறதா? ஒன்றும் இல்லை. மிக எளிமையான உண்மை, மிக மிக எளிமையான உண்மை, ஆழ்ந்து சிந்திக்க தேவையற்ற உண்மை. ஒவ்வொருவருடைய உரிமையும் அவரவருக்குரியது. இப்போ நான் வேற என்ன சொல்லிவிட்டேன்? இதன்படி வாழ்வதில் தான் சிக்கல்கள் மிகுதியாக இருக்கின்றன என்றால் என்ன பொருள்? இந்த சமூகத்தில் கொழுப்பு அதிகரித்து விட்டது என்று பொருள். வேற எந்த பொருளும் கிடையாது. சமூகத்திற்கு கொழுப்பு எடுத்து விட்டது. இந்த கொழுப்பு மிகுந்தால்தான் மாடுகள் போய் தேவையில்லாத சண்டை இருக்கும். வயிறு காய்ந்து கிடக்கும் போது சண்டையே வராது, வந்தால் உணவுக்காக வரும். கொழுப்பு மிகுந்து விட்டால் எதிரே இருக்க மாடுகள் மீதெல்லாம் இந்த காளை மாடுகள் போய் சண்டை போடும். ஒரு பசுமாடுக்கு உடலில் கொழுப்பேறி விட்டால் அது அடங்காது, அறுத்து கொண்டு ஓடும். அது இன்னும் சொல்ல போனால் அது காளையுடன் கூட சேராது, கன்று ஈனாது. மாடு வளர்ப்பவர்களுக்குலாம் தெரியும். மனிதர்களுக்கு கொழுப்பு மிகுந்து விட்டது. எதில்? அவருடைய அறிவு, உணர்ச்சி ஆகியவற்றை. ஆகவே தன்னுடைய இயல்புகள் என்ன என்று கூட கண்டுகொள்ளாமல் பிறருடைய இயல்புகள் மீதும் அல்லது அவருடைய உரிமைகள் மீதும் வம்பிழுத்தல், போர் தொடுத்தல் ஆகியவற்றை ஈடுபடுகிறார்கள். சமூகம் இப்படித்தான் இருக்கும், எல்லாம் தெரிந்தாது. ஆனால் யாருக்காவது மாற்றத்தை பற்றி அக்கறை இருந்தால் அவர்களுக்கு என்னுடைய வார்த்தைகள் வழிகாட்டலாக அமையும். யாருக்காவது அப்படி ஒரு அக்கறை இருந்தால், நான் மாற வேண்டும் என்று விரும்புவீர்களே, ஆனால் நீங்கள் இந்த தனக்குத்தானே நேர்மையாக இருப்பதை ஒரு வழிகாட்டலாக வைத்துக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு நேர்மையாக இருக்க வேண்டும். அடுத்ததாக உங்களுடன் இருப்பவர்களை பற்றி அக்கறைப்பட வேண்டும். ஒவ்வொருவரும் தனக்குத்தானே நேர்மையாக இருக்க வேண்டும் என்று கூறும் பொழுது என்ன கருத்து வருகிறது? அப்படி என்றால் பக்கத்தில் இருப்பவர்கள் எக்கேடு கேட்டாலும் பரவாயில்லையா? இது உங்களில் பலருக்கும் இப்படி ஒரு எண்ணம் வரும். பொதுவாகவே நம்முடைய கருத்துக்களை தனக்கேற்றாற்போல் வளைத்துக் கொள்பவர்களுக்கு இதுதான் வழிகாட்டலே. அவர்கள் எப்படி இதை எடுத்துக்கொள்வார்கள் தெரியுமா? எனக்குத்தான் நேர்மையாக இருக்க சொல்லியிருக்கிறார், பக்கத்தில் இருப்பவர் எக்கேடு கேட்டால் என்ன, எனக்கு என்ன என்றுதான் எடுத்துக்கொள்வார்கள். அப்படி பலர் இருக்கிறார்கள். நான் அப்படி கூறவில்லை. நான் கைவிடாமையில் தான் தொடங்கினேன் உரையை. கைவிடாமை என்பது என்ன? உடன் இருப்பவர்களுடைய இயல்புகள் சீர்குலைந்தால் அந்த இயல்புகள் நிலைநாட்டப்படும் வரை நீங்கள் ஒத்துழைப்பாக இருக்க வேண்டும். அவர்களிடமிருந்து எதையும் எதிர்பார்க்க கூடாது. அப்படித்தானே தொடங்கினேன். அதுதான் தலை. அதிலிருந்து தான் இந்த உறுப்புகளை நான் வளர்த்து கொண்டு வருகிறேன். தலை கருத்து திறம்பட வினையாற்றப்பட வேண்டும் என்றால் உங்களுடைய அடிப்படையில் உங்களுக்கு நேர்மை வேண்டும் அல்லவா? உங்களுக்கு நீங்கள் நேர்மையாக இல்லாமல் எப்படி இன்னொருவருடைய இயல்புகளை மீட்டெடுப்பீர்கள்? அதை நீங்களே அடிமையாக இருப்பீர்கள் என்றால் இன்னொருவரை விடுவிப்பீர்களா? என்ன மாட்டீர்கள். ஆகவே தான் கூறுகிறேன், அடையாளங்களுக்குள்ளிருந்து உங்களை புரிந்து கொள்ளாதீர்கள். அதாவது நீங்கள் ஒரு மனைவியா, கணவருக்காகத்தான் ஒத்துழைப்பு செய்ய போகிறீர்கள். அது தவறு என்று நான் கூறவில்லை. ஆனால் உங்களை நீங்கள் மனைவி என்ற இடத்திலிருந்து புரிந்து கொள்ள முடியாது இருக்கிறேன். ஒரு பெண், ஒரு மனிதர் என்று பாருங்கள். உங்களை நீங்கள் நேர்மையாக புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய இயல்புகள் யாவை, விருப்பங்கள் யாவை என்று புரிந்து கொள்ளுங்கள். எவற்றையெல்லாம் நீங்கள் மீட்டெடுக்க வேண்டியிருக்கிறது என்று புரிந்து கொள்ளுங்கள். அதன் பிறகு அந்த கணவரை பாருங்கள். அப்பொழுதுதான் அவருக்கு என்ன இயல்பு தேவை என்று உங்களுக்கு புரியும். இல்லை என்றால்
உணர்ச்சி, அறிவு ஆகியவற்றுக்கு உங்களை நீங்கள் ஈடு கொடுப்பீர்கள். நான் கூறினேன் அல்லவா, விருப்பமில்லா உணர்ச்சி பகிர முடியுமா? இது ஒரு பெரிய கண்டுபிடிப்பு நான் சொல்ல போகுது. உங்கள் அனைவரை பார்த்து கேட்கிறேன். உங்களிடமிருந்து ஒரு உணர்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. உங்களுக்கு விருப்பம் இல்லை, உங்களால் எப்படி வழங்க முடியும் இந்த உணர்ச்சி? முடியுமா? முடியாது. அவ்வளவுதானே. இது ஏதாவது தவம் செய்து கேள்வி கேட்டானா தவம் செய்து பதில் சொன்னீர்களா? அவ்வளவு எளிமையானது. ஆனால் உங்களுக்கு விருப்பம் இல்லாத உணர்ச்சிகள் உங்கள் மீது கோரிக்கையாக வைக்கப்படுகின்றனவா இல்லையா? என்ன செய்வது? என்ன செய்வது? அதுதான் என்னுடைய கவலை. அவ்வாறு விருப்பமில்லாத உணர்ச்சிகளை நீங்கள் மறுக்கும் பொழுது நீங்கள் அவர்களை கைவிடுவதாக ஏன் கருதுகிறீர்கள்? அதான் கேள்வி. கைவிடாமை என்பது ஒரு மனிதர் தன்னுடைய இயல்புகளை மீட்பதற்காக விரும்பினால் ஒத்துழைப்பது. இயல்புக்கு மாறான வழிமுறைகளில் அலைந்து திரியும் ஒருவர் அந்த சீரழிவுகளுக்காக உங்களிடம் மேலும் ஒரு உதவியை எதிர்பார்க்கிறார். அதற்கு நீங்கள் ஒத்துழைப்பு வழங்கினால் உங்களுக்கு நீங்கள் நேர்மையாக இல்லை, இன்னொரு மனிதருடைய இயல்புகளுக்கு எதிராகவும் நீங்கள் செயல்படுகிறீர்கள். 2 பேரும் குழியில் விழுகிறீர்கள். இதில் யாருக்கு வலிமை அதிகமோ அவர் குழியில் உங்களை தள்ளிவிட்டு விட்டு மேலே ஏறி வந்துடுவார். ஒருவேளை நீங்கள் மேலே வரலாம் அல்லது அவர் வரலாம், அது எனக்கு தெரியாது. வலிமை இருப்பவர் இன்னொருவரை வீழ்த்துகிறார். இது ஏன் நிகழ்கிறது? இது இயல்புகளை பற்றிய புரிதலின்மையினாலும் எதனை பகிர்ந்து கொள்ள வேண்டும் எதனை பகிர்ந்து கொள்ள கூடாது என்ற புரிதலின்மையினாலும் வருகிறது என்கிறேன். அதுதான் நான் சொல்வது. உணர்ச்சியும் அறிவையும் விரும்பாமல் பகிர்ந்து கொள்ள இயலாது என்கிறேன். அது உங்களுக்கும் தெரியும். அதனை ஒப்புக்கொள்ளுங்கள். ஒப்புக்கொண்ட பிறகு உங்களால் இயன்றால் நடைமுறைப்படுத்துங்கள். நடைமுறைப்படுத்தும் பொழுது உங்களை நோக்கி பல தீர்ப்புகள் எழுதப்படும். அவற்றை கண்டுகொள்ளாதீர்கள் என்கிறேன். ஒருவேளை கண்டுகொள்ளாமல் இருக்க முடியவில்லை என்றால் வழக்கம் போல் என் தலையில் தூக்கி வீசிவிடுங்கள் என்கிறேன். அப்படி பல தீர்ப்புகளை நான் சுமந்து கொண்டுதான் இருக்கிறேன். 1 2 பல 100 தீர்ப்புகள். வழக்கம் போல இந்த பக்கம் திருப்பி விடுங்கள். எல்லாம் உரை கேட்டதுனால்தான், எல்லாம் அந்த நூல் படிதான் என்றே அது ஆகட்டும், எனக்கு ஒண்ணு சிக்கல். ஆனால் நீ நிம்மதியாக இரு. நீ நிம்மதியாக இரு. அந்த தீர்ப்பு உன் மீது எழுதப்பட்டாலும் அதனை என் பக்கம் திருப்பி விட்டு நீ நிம்மதியாக இரு. நீ நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றால் என்ன அடிப்படை? நீ இயல்பாக வாழ வேண்டும். நீ இயல்பாக வாழ வேண்டும். உன்னுடன் இருப்பவர்களுடைய இயல்புகளை மீட்பதற்கு எதிர்பார்ப்பு இல்லாமல் ஒத்துழைக்க வேண்டும். இதனை விட ஒரு மேம்பட்ட வாழ்க்கையை தான் இந்த சமூகம் வைத்திருக்கிறதா? அதுதான் சமூகத்தை இதனை விட மேம்பட்ட முறையில் நான் பார்க்கவில்லை. அல்லது நீங்கள் பார்க்கிறீர்களா? ஒருவருடைய இயல்புக்காக இன்னொருவர் எதிர்பார்ப்பு இல்லாமல் ஒத்துழைப்பதை குடும்பம் நீங்கள் பார்க்கிறீர்களா? பார்த்தால் எனக்கு என்ன வேலை இருக்கிறது? இந்த கருத்தே தேவையில்லையே. ஏற்கனவே அவர்கள் இயல்பாக இருக்கிறார்கள். ஒரு குழந்தையோ முதியவரோ இயல்பிலிருந்து வெளியேறுவதுதான் வாழ்க்கை முறை என்றே ஆக்கப்பட்டு விட்டது. யாராவது ஒருவர் இயல்புடன் வாழ வேண்டும் என்று விரும்பினால் அவருக்கு எதிராகத்தான் தீர்ப்புகள் எழுதப்படுகின்றன. இப்படி ஒருவரை ஒருவர் சிதைத்துக் கொள்வதே நடைமுறையாகிவிட்ட இந்த சமூகத்தில் உங்களை நான் அழைக்கிறேன், கைவிடாதீர்கள் என்று. இந்த கைவிடாமை என்பது உதவி அல்ல, இயல்புகளை நோக்கி ஒருவரை அழைப்பதற்கான ஒத்துழைப்பு என்கிறேன். அதனை எதிர்பார்ப்பற்று செய்யுங்கள் என்கிறேன். அதன் பிறகும் உங்கள் மீது ஏதேனும் தீர்ப்பு எழுதப்பட்டால் அதனை ஏன் கண்டுகொள்ள வேண்டும்? அதான் கேள்வி. ஏன் கண்டுகொள்ள வேண்டும்? அல்லது இப்பொழுது நீங்கள் இருக்கிறீர்களே, உங்கள் மீது எந்த தீர்ப்புமே இல்லையா? எந்த வழக்குமே இல்லையா? வழக்கற்றவர்கள் இங்கே இருக்கிறீர்களா? ஒவ்வொருவர் மீது ஒரு 100-150 வழக்கு இருக்கும். இருக்கிறது அல்லவா? இப்பொழுது என்ன நீ சிக்கல் இல்லாமல் இருக்கிறாய்? இந்த வழியில் வந்த பிறகு என்ன சிக்கல் உனக்கு வந்து விட போகுது? இந்த வழி என்ன என்றால், இந்த வழி அன்பை நோக்கி பயணிக்கும் வழி. உனக்கு நீயே அன்பு செய்து கொள்ள வேண்டும். உடன் இருப்பவர்களிடம் எதிர்பார்ப்பற்ற அக்கறையுடன் இருக்க வேண்டும். இது மேம்பட்ட வாழ்க்கையா? நானும் அடிமை நீயும் அடிமை, நீ விடுபடக்கூடாது நானும் விடுபட மாட்டேன் என்பது மேம்பட்ட வாழ்க்கையா?
அதுதான் கேள்வி. ஆலயங்களோ அந்த ஆலயங்களுக்குரிய திருக்குளங்களோ அவற்றின் இயல்பில் இருந்து வழுவி சென்று விட்டால் அவற்றை மீட்டெடுக்க வேண்டும். அதுக்குரிய ஒத்துழைப்புகளை நாம் நல்க வேண்டும். அதுதான் அவற்றை நாம் கைவிடாமல் இருக்கிறோம் என்று ஆகும். இதிலிருந்து நமக்கு ஏதாவது எதிர்பார்ப்பு இருக்கிறதா? இதனை செய்வதால் இறைவன் அருள் கொடுப்பான் என்று எதிர்பார்க்கிறோம்? இல்லை. இதனை செய்யவில்லை என்றாலும் அருள் கொடுத்தால் தான் அவன் இறைவன். இதில் குப்பை போடுபவர்களுக்கும் அருள் வழங்குவோம் தானே இறைவன். அதானே இறைத்தன்மை. அவனுக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்கிறது? இல்லை. ஆலயத்தையே இடித்தாலும் இடிப்பவனுக்கும் அருள் வழங்குவோம் தானே இறைவன். இடிப்பதற்கான வலிமையை அவன் தானே கொடுத்தான். ஒருவேளை இறைவன் எதிர்பார்ப்புகளோடு இருக்கிறான் என்றால் எல்லாரையுமே மதம் மாற்றியிருப்பான். எப்பொழுதோ மதம் மாற்றியிருப்பான். எதிர்பார்ப்பற்று தானே இறைத்தன்மை. நான் உங்களை அந்த இறைத்தன்மையை நோக்கி ஒரு அங்குலமாவது வாருங்கள் என்றுதான் அழைக்கிறேன். எதிர்பார்ப்பற்று இருத்தல் இயல்புகளுக்கான ஒத்துழைப்புகளை வழங்குதல். இதன் பிறகும் உங்கள் மீது கருத்து வரும் என்றால் அதனை கண்டுகொள்ளக்கூடாது. நான் சொன்ன கருத்துக்களை உண்மையாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த கருத்துக்களுக்கு நேர்மையாக இருக்க வேண்டும். பயன்படுத்தக்கூடாது. கருத்துக்களை வெவ்வேறு வகையில் பாதியாக எடுத்துக்கொண்டு பயன்படுத்தக்கூடாது. நானும் எவ்வளவு கேட்கிறேன், ஆனால் அது பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் பயன்படுத்தாதவர்கள் மிகுதியாக இருக்கிறீர்கள். நான் உங்களிடம் இன்னும் நெருக்கமாக உரையாடுகிறேன். கைவிடாமை நன்று. கைவிடக்கூடாது. அது நாம் செய்யும் சேவை அல்ல. அது இறைவன் நமக்கு வழங்கி இருக்கிற பண்பு கூறுகளில் ஒன்று. ஒருவரை ஒருவர் கைவிடக்கூடாது. ஒன்றின் இயல்பு சரிந்தால் இன்னொன்று அதனை மீட்பதற்கு ஒத்துழைக்க வேண்டும். உங்களுக்கு தெரியுமா, தாவரங்கள் எல்லாம் வேர்கள் வழியாக சத்துக்களை பரிமாறிக்கொள்கின்றன. தெரியுமா? வேர்கள் போட்டி அல்ல, பகிர்வு. எல்லா தாவரங்களுமே ஒன்று தனக்கு கிடைக்கும் சத்துக்களையும் பதத்தையும், குளிர்ச்சி என்ற பதத்தையும் இன்னொரு தாவரத்துக்கு வேர்கள் வழியாக கொடுக்கிறது. அதனால காடுகளில் மிக நெருக்கமான தாவரங்கள் இருந்தாலும் அந்த தாவரங்கள் செழிப்பாக இருக்கின்றன. இங்கு நடவு செய்யும் பொழுதே இடைவெளியை பற்றி பேசுகிறார்கள். வேர் மோதக்கூடாது, கிளை மோதக்கூடாது. காட்டில் என்ன கணக்கு இருக்கிறது? தாவரங்கள் தங்களுடைய வேர்களின் வழியாக தமக்கு கிடைப்பவற்றை பகிர்ந்து கொள்கின்றன. போட்டி கிடையாது, பகிர்ந்து கொள்கின்றன. தாவரம் ஓரறிவு. அது இறைவனுடைய பண்புக்கு நெருக்கமானது. ஒன்றை ஒன்று விட்டுக் கொடுக்கக்கூடாது, கைவிடக்கூடாது. மனிதர்களிடம் இந்த சமகால மனிதர்களிடம் இதை பற்றி உரையாடும் பொழுது மிகுந்த எச்சரிக்கையாக உரையாட வேண்டியிருக்கிறது. அதுக்காகத்தான் நான் எல்லை கோடுகளை போட்டேன். உணர்ச்சி அறிவையும் விரும்பாமல் பகிர இயலாது. மற்ற எதை வேண்டுமானால் கொடுக்கலாம், அது உங்களுக்கே தெரியும். இதுவரை நான் கூறிய எல்லா கருத்துக்களுமே உங்களுக்கே தெரிந்தவை தான். ஏதாவது எதையுமே நான் புதிதாக கூறவில்லை, நான் தொகுத்து கூறியிருக்கிறேன். நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும் என்று எனக்கும் தெரியும். நமக்கு தெரியும், எல்லாமே தெரியும். தெரியாதது போல் முகத்தை வைத்துக் கொண்டிருக்கிறோம். தெரிந்துதான் பேசுகிறோம், தெரிந்ததைத்தான் பேசுகிறோம். ஆனால் ஏன் பேசுகிறோம்? இதுவரை ஏதோ ஒரு பாசாங்குக்கு உட்பட்டிருந்தீர்கள், இனி அது வேண்டாம் என்கிறேன். நேர்மையாக இருங்கள். யாருக்கு? உங்களுக்கு. எனக்கு நேர்மையா இருக்க முடியாது. என்னை நோக்கி ஒரு கோடே போட முடியாது. கோணலாகத்தான் போட வேண்டியது. யாருக்கும் நேர்மையா இருக்க வேண்டாம், உங்களுக்கு நேர்மையா இருங்கள். அப்படி இருந்தால் உங்களுடைய இயல்புகளில் நீங்கள் வாழத் தொடங்குவீர்கள். அதன் பிறகு மற்றவர்களுடைய இயல்புகளை மீட்டெடுப்பதற்கு உங்களை அறியாமலே நீங்கள் ஒத்துழைப்பாகத்தான் இருப்பீர்கள். எப்படி ஒரு புல் தன்னை அறியாமலே பக்கத்தில் இருக்கும் புல்கற்றைக்கு சத்துக்களை வழங்குகிறதோ, அதுபோல உங்களை அறியாமலேயே உடனிருப்பவர்களுக்கும் உங்கள் சூழலுக்கும் உங்களுடைய ஒத்துழைப்புகள் நல்கப்படும். அது அறியாமலே நிகழும். அது நிகழ வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இந்த திருப்புன்கூர் ஆலயத்தில் உரையும் எம்பெருமான் இந்த கருத்துகள் உங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுவதற்கு உதவ வேண்டும், அவருடைய அருள் வேண்டும் என்று நான் வேண்டுகிறேன். இத்துடன் இந்த உரை நிறைவடைகிறது. உங்கள் அனைவருக்கும் அம்மையப்பர் அருள் நிறைவதாக. நன்றி.